நொய்மை நுகரேல் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. நொய்மை நுகரேல் நீங்க ஔவையாருடைய ஆத்திச்சூடியில படிச்சு பாத்தீங்கன்னா நொய்மை நுகரேல்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நொய்மை நுகரேல் அப்படிங்கிறது தின்பண்டங்களை தவிர்க்க வேண்டும். நொய்மைனா தின்பண்டம், அதை தவிர்க்கணும். காலையில ஒரு வேளை சாப்பிட்டுடுவோம், மதியம் ஒரு வேளை சாப்பிடுவோம், நைட்டு ஒரு வேளை சாப்பிடுவோம். இதுக்கு நடுவில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. 11 மணிக்கு ஒரு டீ 2 பிஸ்கெட்டு, சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு டீ 2 சமோசா இல்லைன்னா வடை, இல்லையா? இதுதான் நொய்மை நுகரேல் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாரு. சிறுக சிறுக சாப்பிடாதீங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சட்டியில நம்ம அரிசியை போட்டு வேக வைக்கிறோம், அடியில் இருக்கக்கூடிய அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கும். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு மேல இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகவே வேகாது. சோ அப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த அரிசி கூழாயிடும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அரிசி சரியா வெந்திருக்காது. இதை போலத்தான் நாம் சிறுக சிறுக சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றில் பக்குவப்படாமல் நம் உடலில் சேராமல் அத்தனை வியாதிக்கும் அடித்தளம் இடக்கூடியதாய் மாறுகிறது. ஆக ஔவையார் சொல்லிட்டு போனாங்க நொய்மை நுகரேல். இதையெல்லாம் நம் தமிழ் சமூகம் எதற்காக சொல்லிட்டு போனாங்க, நம் தமிழ் முன்னர்கள் எதுக்காக சொல்லிட்டு போனாங்க? நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நம்பதை